கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டில் போலியான பேர்களை பதிவு செஞ்சு அரிசி கொடுக்கறத வேணுமான்னு மாற்றி வச்சாங்க அப்படின்ட்டுருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு புகார் வந்து. ஓகே, ரேஷன் அரிசி பதிவுகளை மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் கார்டுலேயும் கலப்படம் வந்துருக்குது. அதிகாரிகள் அதை பற்றி அவங்களுடைய பார்வை எப்படி? நிச்சயமாக அது ஸ்மார்ட் கார்டில் கூட போலியாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்தது காரணமே என்ன? ஏழைகளுக்கு அது போய் சேரணுங்கிறது தான். ஸ்மார்ட் கார்டு, கேஸில் வந்து ஆதாரம் இணைக்கிறது, இதுக்கு எல்லாமே காரணம் என்ன? யார் தகுதியான ஏழைகளோ ஏழைகளுக்கு போய் அரசாங்கத்தினுடைய திட்டம் சேர வேண்டுங்கிறது தான் நோக்கம். இதில் கூட இடைத்தரகர்கள் இல்லை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. மாநில அரசு இது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு நான் உங்கள் வாயிலாகவே கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடக்கும் என்கவுண்டர்ஸ், கோயம்புத்தூர்லேயும் நடந்தது, பட் என்கவுண்டராக இல்லை, காலில் வச்சுருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் எழுதிருக்கிற ஒரு சமயத்தில் என்கவுண்டர்ஸ் அடுத்தடுத்து நடக்குது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதிலும் குறிப்பாக கடந்த 3-4 மாத காலமாக நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணது, ஒரு நீசருக்கு ரியாக்ஷன் மாதிரி 2 பேர்த்த என்கவுண்டரில் போட்டால் மக்களை சமாதானப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க. இதுதான் இந்த கவர்மெண்ட்டோட ஒரு அப்ரோச்சாக இருக்கே தவிர உண்மையாகவே சட்டம் ஒழுங்கை எப்படி வந்து பராமரிக்கணும், இல்லை அது என்ன பிரச்சனை, அதுக்கு வந்து காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுக்கறதா இல்லை. 4 பேர்த்த என்கவுண்டரில் போட்டோம்னா சட்டம் ஒழுங்கை நாங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோங்கிற ஒரு மனோபாவம் தான் மாநில அரசிடம் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் 2 பிரிவின் மாணவர்களோட சண்டை வந்துருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் கத்தி, கடப்பால், ஆயுதம் அதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஒரு பையனை வந்து நிரந்தரமாக ஸ்கூல்லேருந்து எடுத்தாங்க. 2 பேருக்கு மேலே வந்து தற்காலிகமாக எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தென் மாவட்டங்கள் பள்ளிகளிலே கூட மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நடக்கிறது இது புதிதல்ல, முதல் முறையும் அல்ல, தொடர்ச்சியாக அது நடந்துகிட்ருக்கு. ஒரு திராவிட மாடல், சமூக நீதிக்கான மாடல் அப்படின்னு பேசுகிற நம்ம மாநிலத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கூட இந்தளவுக்கு ஜாதிய பிரிவினை இருக்குது அப்படின்னு சொன்னால் 50 ஆண்டு காலம் எந்த சித்தாந்தம், எந்த சமூக நீதினு பேசுகிறீங்களோ அது அப்போ வந்து அது தோல்வி அடைந்திருக்கிறதான அர்த்தம். அப்போ இது காரணம் என்ன? நீங்கள் வந்து வெறுமனே சமூக நீதி பேசுகிறதால இந்த பிரச்சனையை உங்களால் மறைக்க முடியல, அதை மாற்ற முடியல. அப்போ இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனமாற்றங்கள். இதற்கு வந்து எந்த முயற்சியும் எடுக்காமல் நாங்கள் சமூக நீதி, நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை மூடி மறைப்பது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்குது. பாஜகவை கண்டித்து காங்கிரஸ் கட்சி வந்து மாநாடு நடத்த போவதாக முதலமைச்சரும் பங்கேற்பதாக சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்துட்டு 2019 பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்த்து அல்லது மோடியை எதிர்த்து அப்படி ஏதாவது அரசியல் செஞ்சாதான் அவங்களுக்கு அரசியல்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுகின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி இல்லை. திரும்பவும் அவங்க வந்து பிஜேபி எதிர்த்து மாநாடு போடுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் திரு செல்வ பெருந்தகை மாநிலத்தினோட தலைவர், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள், அந்த சம்பவங்களில் மாநில அரசு வந்து மெத்தனமாக இருக்கிறது எல்லாம் தெரியும். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு பிஜேபி எதிர்த்து அவர் கூட்டம் போடுறாருன்னா அவங்க அரசியல் அவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமைச்சரவை மாற்றம் சம்பந்தமாக முதல்வர்கிட்ட கேள்வி கேட்டபோது மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஒருவேளை மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் தமிழக மக்களுக்கு தான். இருமா நான் பத்திரிகையாளரோட கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தோட நான் பொறுமையாக வந்து பதில் சொல்கிறேன். கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு. அதே மது விலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து திட்டம் வகுத்தானா நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு தயார்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது ஏதோ அதுக்காக மட்டும் இல்லைங்க. நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. நாங்கள் என்ன சொல்கிறோம், தாராளமாக மாநில அரசு அதை நடத்தலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்வி மத்திய அரசு சொல்லக்கூடாது. நாங்கள் கல்விக்கு வந்து உயர்கல்விக்கு குறிப்பாக 90% மேலே மத்திய அரசு நிதி. ஆனால் மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள்லையோ இல்லை வந்து நிறுவனங்கள்லையோ நேர்மையான நியமனம் அப்படிங்கிறதோ வெளிப்படையான செயல்பாடுகள் வந்து ஐயோ கல்வி எங்களோட சப்ஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு வசதிப்பட்டா எங்கே வந்து உங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணமோ அங்கெல்லாம் உங்களுக்கு அது வேணும். எங்கெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்களோ உடனே பாலை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது, இது அவங்களோட பழக்கம். பஞ்சாமிரத விவகாரத்தில் வந்து மோகன்ஜி ஒரு கருத்து சொல்லியிருந்துச்சு. அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா திமுக அரசு நேற்று அவரை வந்து கைது நடவடிக்கை ஈடுபட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது அதில் வந்து முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொந்த பிணையில் எடுத்தாங்க. எப்படி கேட்பாங்க? இது பழனி மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு கமெண்ட் போட்டாலும் உடனடியாக வந்து மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால்
இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள், மற்ற பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மேலே நடக்கிற கொடுமைகள் எல்லாம் கண்டு காணாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டால், யாராவது ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டால் அவனை தூக்கிட்டு போகிறாங்க வெடிய. உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. இது இந்த கவர்மெண்ட் இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட். மேடம், நாளைக்கு வந்துட்டு முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் இருக்கிற நிதியை வேணும்னு சொல்லி கேட்க போகிறாராமா. இங்கே நிதியமைச்சர் எல்லா நிதியெல்லாம் மோஸ்டெல்லாம் கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரதமரை பார்க்கறதுல தவறே கிடையாது. மாநிலத்துக்காக அவர் வைக்கிற கொள்கைகளை கோரிக்கைகளை தாராளமாக வைக்கலாம். ஆனால் மத்திய அரசு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் கூட நிறைய திட்டத்தில் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புறதும் இல்லை, மத்திய அரசு குறிப்பாக ஏழைகளுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் கொடுக்கின்ற பணம் எல்லாமே நிர்பயா நிதி தமிழ்நாடு செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பிச்சிருக்கு. கொடுக்குற பணத்தை ஒழுங்காக செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் போய் பிரதமர் பணம் கொடுக்கலன்னு கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறீங்க. ஏன்? எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டத்தில் பணத்தை திட்டத்திற்கு செலவு செய்யாமல் தமிழக அரசு திருப்பி அனுப்பி இருக்கிறது? அதற்கெல்லாம் பதில் என்ன? நன்றிங்க. எனிதிங்? ஒரு விஷயம், மெம்பர்ஷிப் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட, இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் ஒரு செய்தி கூட வந்திருக்கு. புட்டுவிக்கி பகுதியில் மனித கழிவுகள் நேரடியாக நொய்யலில் கலந்துட்டுருக்கு. கடந்த 10 நாளைக்கு முன்னால் திஷா மீட்டிங் நடந்தது. அதுலேயே நான் இந்த பிரச்சனை எழுப்பினேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த கனெக்ஷன் கொண்டு போய் அதை சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் அதாவது லட்சக்கணக்கான மக்கள் காவிரி தண்ணியை குடிச்சிட்ருக்காங்க. நொய்யல் நதி தண்ணி நேராக காவிரிக்கு தான் போகுது. நொய்யல் நதியில் நேரடியாக மனித கழிவுகள் கலந்துட்டுருக்கு. இது குடிக்கிறவங்களோட நிலைமையை நினச்சி பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுத்து இந்த புட்டுவிக்கி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனித கழிவுகள் கலக்கதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன். நான் திஷா மீட்டிங்கில் சொன்னப்போ அந்த ஆஃபீஸர் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு, அது அப்படி தான் போகுங்கிறாரு. ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். சீவேஜ் வாட்டரோட ஸ்மார்ட் சிட்டிக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் நிலைமை இப்படி இருக்குது. பிரதம மந்திரி பார்த்து மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு மட்டும் எல்லாம் சத்தமாக பேசுகிறாங்க திமுக. ஆனால் ஸ்மார்ட் சிட்டியில் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து சரி பண்ண குளத்தை கூட மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் ரியாலிட்டி, திராவிட மாடல். நன்றிங்க. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.